போகிறார்கள். அவர்களுக்காக சிறிது நேரம் நாங்கள் ஆலோசனை கொடுக்கவும், அவர்களுக்கு ஜெபித்து இந்த எக்ஸாமுக்கு அவரை ஆயத்தப்படுத்தவும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஈவாய் கொடுத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பிற்பகல் வேலையில் உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படும் போது ஆண்டவரே, ஒரு சில டீச்சர்மார்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்போதும், கர்த்தருடைய வார்த்தையை மூப்பர் கொடுக்கும் பொழுதும் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை காணப்படட்டும். ஆண்டவரே, இந்த கூட்டத்தை ஆசீர்வதியும். துவக்க முடியுமா இருந்தாலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த நேரமானது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்க ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த போர்டு எக்ஸாமுக்கு ஆண்டவரே இன்றைக்கு கொடுக்க போகிற வார்த்தைகளும் ஆண்டவரே வசனங்களும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் காணப்பட உதவி செய்தலும். எக்ஸாமுக்காக பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தும் போது எல்லாவற்றிலும் நம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல ஞானம், ஞாபக சக்தி, விவேகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும். ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தாரும். துவக்கவும் முடியுமா இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை இந்த நாளில் நாங்கள் உணர உதவி செய்தலும். வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாக எங்கள் மத்தியில் கொண்டு வரும். ஆண்டவரே, இதனால் ஆண்டவரே, வர வேண்டிய தூரமாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு வாகன வசதியை பெருக்கி கொடுத்து சரியான நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள உதவி செய்தலும். அனைத்தையும் அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, துதிகனமாகிய உமைக்கே கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு எங்கள் விண்ணப்பங்களை கொண்டு வருகிறோம். நல்ல ஆண்டவரே, ஆமென். சாங் நம்பர் 268, ருசி பார்த்து அறிந்து கொண்டேன் கர்த்தர் நல்லவர் என்று. 268, 268, 268. ருசி பார்த்து அறிந்து கொண்டேன் கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டேன் கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ரட்சிப்பினால் அலங்கரித்தார் பாக்கியமுள்ளவனானே. ரட்சிப்பினால் அலங்கரித்தார் பாக்கியமுள்ளவனானே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தேன். மகத்துவமுள்ள கர்த்தாவே, துதிகளுக்கு பாத்திர நீரே. மகத்துவமுள்ளவே, துதிகளுக்கு பாத்திர நீரே. நீத்தம் ஆராதிக்கப்படுவோர் தயாபரரோ நீரே. நீத்தம் ஆராதிக்கப்படுவோர் தயாபரரோ நீரே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. உன்னதத்தில் வாசம் பண்ணுவோர் புகழப்படத்தக்கவர் நீரே. உன்னதத்தில் வாசம் பண்ணுவோர் புகழப்படத்தக்கவர் நீரே. மனதார புகழ்ந்திடுவே அதிசய கிரியைகளை. மனதார புகழ்ந்திடுவே
கிரியைகளை ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன். நன்மைகளினால் நிறைந்தவர் நீர், எல்லாரிலும் சிறந்தவரே. நன்மைகளினால் நிறைந்தவர் நீர், எல்லாரிலும் சிறந்தவரே. ஓம் நீதியின் கிரியைகளையே என் வீரமாய் பாடிடுவே. ஓம் நீதியின் கிரியைகளையே என் வீரமாய் பாடிடுவே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன். நான் உயிரோடு இருக்க மாட்டோம் என் கர்த்தரை நான் துதிப்பேன். நான் உயிரோடு இருக்க மாட்டோம் என் கர்த்தரை நான் துதிப்பேன். உலகில் நான் உள்ளளவோ கீர்த்தனம் பண்ணிடுவேன். உலகில் நான் உள்ளளவோ கீர்த்தனம் பண்ணிடுவேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன். என்றென்றும் மகிழ்ச்சியாயிருப்பேன், துன்பம் துக்கம் நோயிலுமே. என்றென்றும் மகிழ்ச்சியாயிருப்பேன், துன்பம் துக்கம் நோயிலுமே. என்னாலும் என்னை தேற்றுகிறார் என் இரட்சகர் கிறிஸ்து இயேசு. என்னாலும் என்னை தேற்றுகிறார் என் இரட்சகர் கிறிஸ்து இயேசு. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன். இடைவிடாமலே ஜெபித்திடுவேன், கர்த்தர் சமூகத்தில் சேர்ந்து. இடைவிடாமலே ஜெபித்திடுவேன், கர்த்தர் சமூகத்தில் சேர்ந்து. தடையின்றி பெற்று கொள்வேன் விருப்பமானவைகளையே. தடையின்றி பெற்று கொள்வேன் விருப்பமானவைகளையே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன். எல்லாவற்றிலேயுமே ஸ்தோத்திரம் செலுத்திடுவேன். எல்லாவற்றிலேயுமே ஸ்தோத்திரம் செலுத்திடுவேன். என் நேசர் இயேசுவில் என்றும் களிப்பாய் நான் மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவில் என்றும் களிப்பாய் நான் மகிழ்ந்திடுவேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்று அறிந்தேன்.
ரட்சிப்பினால் அலங்கரித்தார் பாக்கியமுள்ளவனானே. ரட்சிப்பினால் அலங்கரித்தார் பாக்கியமுள்ளவனானே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்பறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்பறிந்தே. ஷூட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சாமா? எல்லாம் வந்துட்டாங்களா? யாரும் வெளியே இல்லை. ஸ்பெஷல் வாசிங் டீச்சர்ஸ் மற்றவங்க எல்லாம் வந்தாச்சா? இன்னும் ஒரு பாட்டு, சாங் நம்பர் 30, ஒரு சின்ன பாட்டு தான். 30, வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியறலும், வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியறலும். சாங் நம்பர் 30. சத்தியத்தை அனுப்பியருளோ. வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளோ. தேவா என் தேவா, வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளோ. அவைகள் என்னை நடத்துமா, அவைகள் என்னை நடத்துமா. உந்தன் வாசஸ்தலங்களுக்கும், உந்தன் வாசஸ்தலங்களுக்கும் எந்தனை கொண்டு போவதாக, எந்தனை கொண்டு போவதாக. தேவா என் தேவா, வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளோ. வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளோ. அப்போது சூர மண்டலத்தால், அப்போது சூர மண்டலத்தால் துதி கீதமோ நான் பாடுவேன், துதி கீதமோ நான் பாடுவேன். ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா. தேவா என் தேவா, வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளோ. வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளோ. ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய். எனக்குள் தியங்குகிறாய், எனக்குள் தியங்குகிறாய். தேவனை நோக்கியே காத்திரு,
தேவனை நோக்கியே காத்திரு தேவா என் தேவா வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளும் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பியருளும். நம்ம மத்தியில் இன்றைக்கு பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுறதுக்காக ஷீபா சாம்சன் முதல்ல அவங்க வேர்டு கொடுப்பாங்க. பிற்பாடு கிரேஸ் சொல்லு, அடுத்தது அவங்க கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக சில ஆலோசனைகளை கொடுப்பாங்க. இன்றைக்கி ஷீபாண்டி படிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க பிஸி ஷெட்யூலில் இருந்தாங்க. ஆனால் சிறிது நேரத்துக்கு பிற்பாடு தான் அவங்க அப்பாயின்மெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஷி வில் கம் அண்ட் ஷேர். ஆனால் அதுக்கப்புறமா அவங்க முக்கியமான வேலை இருக்குன்னா போயிடுவாங்க. அதனால் முதல்ல ஷீபாண்டி உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையும் அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு வேண்டிய வார்த்தையும் உங்கள் மத்தியில் கொடுப்பாங்க. Praise the Lord, children. Praise the Lord. Okay, as usual, we used to give you how to write each subject. எப்படி எழுதணும், English, Science, அதெல்லாம் உங்களுக்கு already, I think you might have done it, isn't it? Have you finished pre-board 1 and pre-board 2? So, நீங்க pre-board So pre-board 1 எழுதிருப்பீங்க, pre-board 2 எழுதிருப்பீங்க, and some schools have written pre-board 3 also, and you might have got the marks இல்லையா? என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் செய்திருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும். But before we go into certain instructions that you have to follow, I want you to turn to your Bible, Luke 1:37. படிக்கலாமா? நாங்கள் சண்டே கிளாஸில் இந்த வசனம் படித்தோம் அன்றைக்கி. Are you ready? Shall we all read? Take your Bible in your hand. படிக்கிறீங்களா? Start. 1, 2, 3. For with God nothing shall be impossible. சரியா? நீங்கள் you're going to face a challenge in your life. 10th எழுதுறீங்களுக்குலாம் the first challenge in your life, and this is a very important phase in your life. ஏன்னா this is only going to decide your future. ஏஸ்பா இருக்கிறார் உங்களோட, but you have to work hard, and based on the marks that you're going to get, you will be allotted groups. சரியா? So but God says here nothing shall be impossible, because we have a great and mighty God with us who is going to be with you. சரியா? பயப்பட வேண்டாம். God is with you and nothing shall be impossible. காலையில் பாடணும் இல்லையா? Is anything too hard for the Lord? Nothing is too hard for the Lord. So you put your faith in God. Okay, second verse, no, Colossians 2:3. Colossians 2:3. இன்னைக்கு நம்ம மெயின் மெசேஜில் அங்கிள் இது வாசித்தாங்க. படிக்கலாமா? In whom are hid all the treasures of wisdom and knowledge. Okay, gold and silver you can buy, no children? You can buy any time gold and silver. Sometimes your ancestors vechittu poirpaanga. But wisdom and knowledge, can you get wisdom and knowledge? Can you buy? Illa யார் கிட்ட இருந்து வருது நமக்கு? ஏசப்பா ஒருவரால தான் கொடுக்க முடியும். So you have to read the word of God and pray. ஏசப்பா ஒருவரால தான் இந்த treasure, this treasure only Lord Jesus can give you. So you make sure that
you have Lord Jesus Christ in your heart. சரியா? ஸோ ஏஸ்பா உன் உள்ளத்தில் இருக்கிறாரான்னு நீங்கள் எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. ஒன்லி தென் யோர் ப்ரேயர் வில் பி ஆன்சர்ட் அண்ட் ஈஸ் த லார்ட் வில் கிவ் யூ விஸ்டம் அண்ட் நாலேஜ். நெக்ஸ்ட் Genesis 15:1. Genesis 15:1ல fear not Abraham. ஏப்ராம்ன்ற இடத்துல உங்கள் பேர் போட்டுக்கோங்க. சரியா? ஃபியர் நாட். ஓகே. ஷீபா, ஐ எம் தை ஷீல்ட் அண்ட் தை எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட். ஸோ லார்ட் வில் கிவ் யூ கிரேட் ரிவார்ட். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற ரிவார்ட் வந்து கண்டிப்பாக ஏஸ்பா உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகே. ஸோ நவ் CBSE has given us certain guidelines that we should follow this time. Okay, they are going to be very strict during your examination time and during invigilation and evaluation. So whether you are going to write 10th or 12th, you have to be very careful. I'll be explaining certain instructions. Okay. Now children, you should follow on the day of the examination. Please ensure that you are not carrying any barred items to the examination hall. எடுக்கக்கூடாத சில பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு பேக்கில் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. சர்டன் திங்ஸ் பார்ட் ஐட்டம்ஸ்னால் தெரியும்ல, எது எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தெரியும். வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ்? கிவ் மீ. வாட் ஆர் த பார்ட் ஐட்டம்ஸ் you shouldn't carry? Bits of paper. சரியா? அது சம்டைம்ஸ் உங்கள் பவுச்சில் இருக்கும், அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. you will be caught. Okay, you will be made to stand outside half an hour, 1 hour, அதிலே வேஸ்ட் ஆகிடும். ஓகே, பிகாஸ் த இன்விஜிலேட்டர் தட் இஸ் கோயிங் டு கம் டு நாட் நோ யூ, உங்களை யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சில வேளை சாக்ஸ்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ஐடி கார்டு பின்னால் சில வேலை இருக்குது. ஸோ ஆல் திஸ் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஐ நோ you are all children of God, you will not do this. Okay, second thing, you should not possess any communicative device, are strictly barred. What are the communicative device? Any electronic device or including mobile phones, nothing is allowed. Okay, so mobile phones, Bluetooth, earphones, pager, microphone, health band. Sometimes you are wearing health band, that is not allowed. Smart watch, camera, இதெல்லாம் allowed கிடையாது. சில வேளை ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு போகிறீங்க. and please don't do and don't refer. Sometimes this is happening. அதுக்கப்புறம் wallets, okay, wallet, purse, Google, handbags, pouches, இதெல்லாம் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகே, eatable items are not allowed. Open packet or other except for the diabetic students, all these are not allowed. Okay, next point, textual material, any printed or written material or calculators and then log books, adala எடுத்துட்டு போவாதீங்க. சரியா? and these are calculators and log books are allowed only for dyslexia children. Okay, those who have disabilities in spellings and maths and all that. Okay, and then dress code. Enna dress code? See children, you have to carry your hall ticket every day in your bag. Hall ticket illana again they'll make you stand for half an hour till your parent bring the hall ticket. Okay, brings the hall ticket. Hall ticket ore bag use pannunga. Don't change the bags every day. Your hall ticket and then your school ID card is must. Okay, so then what is your dress code? Regular students should come in school uniform. Okay, school uniform la pono, wear your ID card and go. Then if you are writing private examination, you can use light colored dress. Okay, so there are certain instructions given. Those who are doing okay unfair means. Now first point, tearing of any page
from the answer book is not allowed. You cannot tear any page. Okay, you get a booklet, isn't it children? பெரிய booklet. அதில் நான் தப்பாக எழுதிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கிழிக்கக்கூடாது. Okay, please don't do that. Okay. Then writing question and answers on any other material, you cannot do that. Okay, sometimes what you do is you write certain answers on the question paper. That is not allowed. Do not write and waste time on the question paper. Understand? So don't do that. That is not allowed. Then erasing any information printed on the answer book is not allowed. You cannot erase any information. If you have done it by mistake, please show it to the invigilator who is there, and you have to get it signed by the invigilator. Okay, don't erase anything. Then if you have made certain mistakes in your exam number la திடீர்னு first time நீங்க ரொம்ப nervous ஆயிடுவீங்க சில பேர், so you write some other number and then you try to erase it and then you tear the page. So please don't do that. First பென்சிலில் எழுதிட்டு அதுக்கப்புறம் you ink it. Understand? லைட்டாக அழைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க் பண்ணுங்க, ஏன்னா சில வேளை ரொம்ப பயந்துடுறீங்க. Okay, those who are attempting for the first time. So don't scribble. Okay, don't try to erase it and don't try to tear it. Providing wrong information on the answer sheet is not allowed. Don't give any wrong information. Okay, so that is not allowed. Having any copying material like hard copy ஒன்றும் வச்சிருக்கூடாது. So you have to be very careful. Okay, then assisting any students to engage in malpractice is not allowed. You cannot help any child. Okay, if your friend is sitting in front of you, don't think you can help, you know, and you want to become, you know, a hero in your group. So அதனால என்ன பண்ணுவீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த helping, no using any sign languages, okay, that all that is not allowed. So please don't assist any students to engage in malpractice. Giving assistance to any other student is not allowed. Use of any other ink. What ink you will use? Blue, okay, blue ink, or you can use ball pen. Okay, then ink or pencil. Don't give answers in pencil. Please do not write answers in pencil. They will not give you marks. Okay, so pencil for writing answers in the answer book is not allowed. Okay, so now you all know, isn't it? How do you start your exam? Write your exam number and write all the details properly and write your question code. Okay, you get set 1 or set 2 or set 3. Please write the set. Okay, the set on the answer book. Understand, children? Don't start on the first page. Okay, if you do not know that particular answer, don't start on the first page and don't give a strike. Please don't do that. If you know the answer very well, you write. Understand? So don't start by striking the answer. Okay, the correction பண்ணும்போது evaluators, we correct thousands and thousands of papers. அதனால ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வந்துடும். சரியா? Write neatly, write each answer and underline, draw a line after every answer. Go section wise, children. Don't jump from section A to section E and then you come back to B, C. Don't do that. Okay, go accordingly, section wise எழுதுங்க. அதுதான் கரெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். Then, as I always tell you in science la, so please draw answer four-sided border. Okay, do you have the practice of drawing the four-sided border and then start writing your answers? Okay, science la, wherever diagrams are necessary, you draw, then draw a box around the picture, then write the heading. Heading sometimes carries mark. Okay, so name the diagram and then label all the diagrams on the right hand side of the diagram. Okay, not on the left. Always mark on the right hand side. Understand? And then wherever there is diagram necessary, you draw. Even if they don't ask in the question paper, you just draw. Okay, suppose your answer is wrong, they may give you marks for the diagram. Okay, and in science,
any terms, okay, zoological terms and botanical terms, you have to underline it so that it's easy in science to give in points so that our corrections goes faster and quicker. Okay, so map, social map வரும்போது அந்த மேப்ல map markingல don't do it in pencil, do it in pen. Okay, so maths you all know, draw a rough column and then work it out. Okay, don't scribble, don't do the calculations in one corner of your answer book. No, do the rough column, show your calculation, okay, and then write the answers. So draw it very neatly and present your paper very neatly, children, and definitely you will get good marks. Okay, by seeing your neatness they may give you 1 or 2 marks, okay, extra points madi. If suppose if the marks goes below your pass mark, they may give you marks. Understand? So these are the guidelines CBSE has given. There are so many points, but I think this is useful for you. Okay, so all the best. God will definitely be with you. Okay, தைரியமா போய் எழுதுங்க. First you pray for some time and then start your exam. Okay, don't panic, don't பயப்படாதீங்க, சரியா? எஸ்பா உங்களோடு கூட இருப்பார், உங்கள் வலது கரத்தில் உங்க பிடிச்சி எழுதுவார், சரியா? ஸோ ஐ ஹோப் வில் ஆல் ப்ரே ஃபார் யூ. ஐ ஹோப் யூ வில் come out with flying colors. Thank you. Thank you Shiba sister, God bless you. ஆண்டி வந்து ரொம்ப முக்கியமான அலுவலில் நம்ம மத்தியில் சில முக்கியமான காரியங்கள் ஷேர் பண்ணாங்க. கேள்விப்பட்டால் இன்றைக்கி ஷாரன் ஷாத்ராக் 2 பேரும் பெங்களூருக்கு போகிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க அம்மா வீட்டில் இருந்தவங்க இப்போ எங்கே போகிறாங்க? பெங்களூரில் போய் அவங்க செட்டில் ஆக போகிறாங்க. அந்த பிஸினஸில் கூட ஷீபா ஆண்டி நம்ம மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தையும் உங்களை ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக அவுட் டு ப்ரிப்பேர் த எக்ஸாம்ன்றதை உங்களோட ஷேர் பண்ணாங்க. ஜாம் பண்ணிடுங்க. +2 +1 +1 +2 10. You know all, I am a former teacher. முன்னாள் டீச்சராக 4.5 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறேன். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கை தூக்குங்க? இவ்வளோதானா? இங்கே இருக்கவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானா? சரி, சும்மா 2 பாயிண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, எக்ஸாம்னால பயப்படுவீங்க இல்லையா? பயப்படா இல்லையா? எக்ஸாம்னா உங்களுக்கு பயம் வரும். ஏன் பயம் வருது சொல்லுங்க. சரியாக ப்ரிப்பரேட் பண்ணாத போது பயம் வரும். அதனால் டெய்லி போர்ஷனை கண்டிப்பாக நீங்கள் முடிச்சே தீரணும். பெண்டிங் வைக்கவே கூடாது. பெண்டிங் வச்சு என்ன வரும்? பயம் வரும். போனோன்னா என்ன பண்ணுற, உங்களுக்கு அங்கே தெரியாத கொஸ்டின் வந்ததுன்னா அது ஒமிட் பண்ணுவீங்க இல்லையா? செய்வீங்களா இல்லையா? அப்படி ஒமிட் பண்ண என்னாகும்? 100 மார்க்குக்கு 2-3 ஒமிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்கில் குறையும். எழுதுனாதான் இல்லையா? ஆகையினால் அதை மறந்துடாதீங்க. ப்ரிப்பரேஷன் இஸ் ஏ மஸ்ட் ஒன். நீங்கள் அன்னன்னைக்கு செய்கிற போர்ஷனை கண்டிப்பாக செஞ்சே தீரணும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கக்கூடாது. உங்களுக்கு டைவர்ஷன் வருது. இப்போ இந்த காலத்தில் என்ன, டிவி தான் இல்லையா? டிவி, செல்ஃபோன் இதெல்லாம் கொஞ்ச நாள் எக்ஸாம் முடிகிற வரலையும் மறந்துடணும். அப்போல்லாம் செல்ஃபோனும் கிடையாது, டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போது உங்களுக்கு டைவர்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதில் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப டைவர்ஷன் ஜாஸ்தி. ஆகையினால் இந்த டிஸ்ட்ராக்ஷன் வர்ற காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம், தள்ளி வச்சிடணும். ப்ரிப்பரேஷன் இஸ் ஏ மஸ்ட் ஒன். இப்போது நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் என்டர் இன்டு த எக்ஸாமினேஷன் வித் கான்ஃபிடென்ஸ் இல்லையா? இல்லை என்ன பண்ணுவீங்க, பயந்துக்கிட்டே போவீங்க. எந்த கொஸ்டின் வருது, அந்த கொஸ்டின் வருதோ என்னான்னு மட்டும்
என்ன சில பேர் சொல்லுவாங்க இந்த கொஸ்டின் படிங்க, அந்த கொஸ்டின் படிங்க, இது வருது அப்படிம்பாங்க இல்லையா? எல்லாத்தையும் படித்து போகணும், அதுதான் ரொம்ப அவசியம். இந்த டீச்சர் சொல்லுவாங்க இந்த கொஸ்டின் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அதை வேணால் நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது கடந்த 3 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறது தான் எடுத்து செட் பண்ணுவாங்க அதில். அதனால் கிட்டத்தட்ட டீச்சர் சொல்கிற காரியத்துக்கு கொஞ்சம் செவி கொடுத்து என்ன பண்ணோம், கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னொன்று லேசினஸ் இருக்கக்கூடாது. இப்போ என்னன்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும், ஆண்டவர் பார்த்துக்குவார் இல்லையா? காட் வில் நாட் ஹெல்ப் எ லேசி ஸ்டூடெண்ட். தெரிஞ்சுவீங்க முதல்ல, லேசி ஸ்டூடெண்ட்டுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறதே கிடையாது. நீ ப்ரிப்பேர் பண்ணால் ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணார், உதவி செய்வார். அதனால் சாப்பிட்டு தூங்கக்கூடாது. ஆனால் இன்னொன்று தெரியுங்களா, எக்ஸாம் நெருங்க நல்லா தூங்கணும், நல்லா தூங்கணும், நல்லா தூங்கணும். தூங்குனா தான் பிரெயின் பிரைட்டாக இருக்கும். நீங்கள் தூங்கலை அப்படின்னா என்ன பண்ணோம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அப்புறம் நம்ம ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு வராது. அதனால் தூங்கணும். நான் பியூசி படித்தேன் 1961 ஏப்ரலில் பியூசி எழுதினேன். அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹாஸ்டல் தங்கியிருந்தேன். எக்ஸாமினேஷனுக்கு ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் மறுநாள் எக்ஸாமினேஷன் முன்னாலே எல்லோரும் 2-3 பேர் கூடி படிப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்ட பிறகு தான் நல்லா தூக்கம் வரும். அதனால் என்ன பண்ணுவோம், யாருக்கு முதல்ல தூக்கம் வருதோ நீங்கள் தூங்குங்க, 1 மணி நேரம் அலௌடு. அப்புறம் அவரை எழுப்பி விட்டு மற்றவங்க தூங்குவாங்க. இப்படி மாறி 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 5 மணிக்கு முடிச்சுவோம். அதில் கடைசி நாள் சைக்காலஜி எக்ஸாம் அன்னைக்கு என்னுடைய நண்பர் கடைசி, நான் அவருக்கு டேர்ன் கொடுத்துருந்தோம், அவர் தூங்கலை. கடைசியில் காலையில் எழுந்தோன்னே சரியெல்லாம் எல்லோரும் குளிச்சு கிளம்புறதுக்கு போய் பார்த்தா அவர் நான் வரல எக்ஸாமுன்னாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு போய் உட்கார வச்சோம். எனக்கு முந்தின சீட்டு தான் அவர், நான் பின்னால் எழுதிட்டு இருந்தேன். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு பார்க்குறேன், அவரை காணும். அப்புறம் முடிச்சுட்டு பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தார். ஏன், தூக்கம் இல்லை. ரெண்டாவது ப்ரிப்பரேஷனும் பத்தாது. அதனால் அந்த சமயத்தில் போய் என்ன பண்ணோம், நாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, பயம் இல்லாதபடி ப்ரிப்பரேஷன் நல்லா செய்யணும். அப்புறம் நல்லா என்ன பண்ணோம், படிச்சுட்டு போகணும். அந்த சென்டர் எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போகிற வரலையும் படிக்கக்கூடாது, புரியுங்களா? எக்ஸாமினேஷன் போகிற வரலையும் கிட்ட போனோடனே இந்த ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டின் வருது, அந்த கொஸ்டின் வருது, அதை சொல்லுது, இதை சொல்லிட்டு போன பண்ணுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கடைசி முன்னால் ஒரு 1/2 hour அப்படி என்ன பண்ணோம், படிக்காமல் மூளையை நல்லா பண்ணோம், பிரெயின் நல்லா தெளிவாக வச்சுக்கிட்டு போய் உட்காரணும். இது ரொம்ப அவசியம், மறந்துடாதீங்க. அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு முடிக்கணும், புரியுங்களா? தெரியாதது இருக்குதே, ஏதாவது படிக்க முடியாத இருக்குது, சில இது புரியல அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்கணும். கம்பைன் மீட்ரு போட்டு ஸ்டடி போட்டோ எப்படியே தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப அவசியம் இல்லைங்களா? ஆகையினால இதை மறக்காதீங்க, படிக்கணும். ப்ரிப்பரேஷன் மஸ்ட் ஒன். ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா உங்களுக்கு பயம் வரும். எல்லாத்தையும் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பயம் வராது. எதை எந்த கொஸ்டின் இருந்தாலும் அட்டன் பண்ணலாம் இல்லையா? ஆன்சர் எழுதும்போது இந்த இப்போ செக்ஷன் ஏ, பி செக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு முதல்ல எல்லாம் நல்லா தெரியுதோ அதை என்ன பண்ணோம், முதல்ல எழுதணும். திருத்துற வாசிரியருக்கு இரிட்டேஷன் உண்டாக்குறது மாதிரி இதுவும் செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரியாததை போய் எழுதி வைக்காதீங்க. ஒருத்தர் சொல்லுவார், ஏதாவது எழுதி வைங்க, ஒரு 1/2 மார்க்கு 1 மார்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு. ஒரு காலம் எழுதாதீங்க. எழுதுனீங்கன்னா திருத்தவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். இந்த டீச்சருங்க திருத்தும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 பேப்பர் திருத்திக்கிட்டே இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக திருத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லாம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு, என்னப்பா இவ்வளோ இருக்குத பாக்கி அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவாங்க, அல்லது இஷ்டத்துக்கு எழுதி மார்க் போட்டு போவாங்க. அப்படி இல்லாதபடி என்ன பண்ணோம், திருத்துற டீச்சரு நல்ல முறையில் நமக்கு மார்க் போடணும்னா முதல்ல அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் தெரிஞ்சதை முதல்ல எழுதுங்க, முதல்ல கொஸ்டின் எழுதுங்க, போட்டு அப்படி எழுதிக்கிட்டே போங்க இல்லையா? தெரியாத கொஸ்டினில் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது வேறு மாதிரி எழுதிருந்தீங்கன்னா என்னாகும், உங்களுக்கு திருத்துற டீச்சருக்கு எரிச்சல் வரும். அதனால் மார்க் போட மாட்டாங்க. தெரியாதெல்லாம் எதாவது எழுதி வைக்கிறது.
நான் சொன்ன ஒரு தரம் நினைக்கிறேன், நான் சொல்லலை உங்களுக்கு. நான் லேபில் உட்காந்து டீச்சராக போயிட்டேன். ஏன்னா லேபில் உட்காந்துருந்தேன். அப்போ வேலை இருக்கும்போது மற்ற டீச்சர்லாம் வந்து ஆன்சர் பேப்பர் திருத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஒருத்தர் ஹிஸ்ட்ரி டீச்சர் என்ன பண்ணார், வந்து என்கிட்ட சொன்னார், சார் இவன் பாருங்கள் ஒரு என்ன ஆன்சர் எழுதியிருக்கான், இதுக்கு என்ன சார் மார்க் போடுறது அப்படின்னாரு. என்ன எழுதியிருக்காரு பாருங்கள், அக்பர் செய்த நன்மைகள் என்னன்னு நான் கேட்டிருக்கிறேன், இவர் எழுதியிருக்கான் பாருங்கள் அப்படின்னாரு. படித்து பார்த்தா என்ன, அக்பர் வந்து கொண்டும் போய் கொண்டும் இருந்தார், போய் கொண்டும் வந்து கொண்டு இருந்தார், போய் கொண்டும் வந்து கொண்டார். ஒரு பேஜ் பூரா இதை எழுதியிருக்கிறான். இது என்னாகும், டீச்சருக்கு எரிச்சல் உண்டாகுமா இல்லையா? வரப்போகிற மார்க்கையும் என்ன பண்ணுவார், போட மாட்டாங்க. எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லலாம் தெரியுமா, அவங்களுக்கு 40 மார்க் இருந்தால் பிஏல பாஸ் பண்ணலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு கவலை இல்லைங்க, நாங்கள் ஒரு பேஜை ஃபுல்லாக எழுதிக்கிட்டே இருப்போம், அடிஷன் ஷீட்டு வாங்கி எழுதிட்டு 40 பேஜாவது எழுதிட்டா ஒரு பேஜ் 1 மார்க் போட மாட்டாங்களா என்ன அப்படிமா. எக்கனாமிக்ஸில் எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்கலாம், அதுமாதிரி ஹிஸ்ட்ரிலையும் எழுதலாம், ஏதாவது ஜியாகிரபியும் ஏதாவது எழுதலாம். ஆனால் சயின்ஸ் ஒன்றில் சயின்ஸு எழுத முடியாது, அது தெரிஞ்சுங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு எழுதவே முடியாது. அதனால் நாங்கள் பிஏ படிக்கிறவங்கள ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்லாம் கிண்டல் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு, ஆமாம் ஹீட்டிட்டு என்ன எங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஹீட்டிட் அதில் ஒரு 3 இருக்கா, வேயிட்டுன்னு சொல்லுவாங்க எங்களை பார்த்து. ஹீட்டிட்டு கூலிட்டு வேயிட்டு, எங்களுக்கு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை கிண்டல் பண்ணுவாங்க. ஹீட்டிட்டு கூலிட்டு வேயிட், அதாவது நாங்கள் வெயிட் போட்டதுக்கு முன்னால் என்னாகும், சப்ஸ்டன்ஸை வந்து ஹீட் பண்ணி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி அதை கூல் பண்ணுவோம் ரூம் டெம்பரேச்சருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அது வெயிட் போட்டோம் இல்லையா. அதுதான் எங்களோட வேலை. என்ன சிம்பிளாக முடியுது பற்றியில் அவங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு எங்களை ஹீட்டட் கூலிட்டு வேயிட்டுன்னு எங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்லாம். அதனால் தெரியாததை எழுதாதீங்க. திருத்தர டீச்சருக்கு இரிட்டேஷன் உண்டாக்குற மாதிரி எதுவும் செய்யாதீங்க. நல்லா முன்னாள் ப்ரிப்பேர் நல்லா பண்ணுங்க, நல்லா தெளிவாக இருங்க, நல்லா தூங்குங்க, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடி பார்த்துக்குங்க. வேறு டிவி இதில் எல்லாம் போகாதீங்க, உங்களுக்கு கனவுலாம் வேறு மாதிரி வரும், பயந்துக்கிட்டே வேறு இருப்பீங்க. ஆகையினால் இந்த காரியங்கள்லாம் செய்யாதபடி தெளிவாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு தான் சாப்பிட்ணும். உங்களுக்கு தெரியுங்களா, எக்ஸாம் டைமில் உடம்பை பாதிக்கிற எந்த உணவையும் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு, உங்களுக்கு உடம்பு ஒத்துக்கிற அந்த உணவை தான் சாப்பிடணும். அதை மறந்துடாதீங்க. அந்த சமயத்தில் இல்லாட்டினா ஃபீவர் அது லூஸ் மோஷன் அப்படிலாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பயம் இருக்கும். அதனால் இதையும் எந்த சாப்பிட்டு வச்சு என்னென்ன ஆகும், உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் அதை யோசனை வச்சுங்க. பேனெல்லாம் 1, 2, 3 கூட வச்சுக்கலாம். அந்த சமயத்தில் எழுதுறதுலாம் கிறுக்கு வரும் இல்லையா, சில எழுதா போகும் என்ன. அதனால் 1, 2, 3 பேனா வச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் சொன்ன ஏற்கனவே சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. காட் வில் நாட் ஹெல்ப் எ லேசி ஸ்டூடெண்ட். நீ வந்து உழைச்சாதான் என்ன ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். ஜெபம் பண்ணலாமா? மறந்துடாதீங்க. எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உமது குமாரனாய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்த்தப்பட்ட உன்னதமான நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இம்மட்டுமாக நன்றாக படித்து 10th 11th 12th இந்த ஸ்டேஜுக்கு அவர்கள் கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே கடந்த காலங்களிலே பிள்ளைகளோடு கூட இருந்து நீ வழி நடத்தி கர்த்தாவே இந்த எக்ஸாமெல்லாம் வெற்றி பெற்று இந்த நிலைக்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்காக முன்னோக்கி நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர்தாமே ஆயத்தப்படுத்த கர்த்தாவே ஜெபிக்கிறோம். நன்றாக படிக்க உதவி செய்யும், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண உதவி செய்யும் கர்த்தாவே. வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் அவங்களுக்கு வராதபடி, அதில் செலுத்தாதபடி கர்த்தாவே அவர்களை இந்த படிப்பிலே கான்சன்ட்ரேட் பண்ண நீ உதவி செய்துமா கிஞ்சுமாறுறோம். இறக்கமாறும் கிருபியாயிரும் பயமெல்லாம் நீக்கி போடும். படிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மனதிலே அவர்களுக்கு வைத்துக்கொள்ள அதிகமான ஞாபக சக்தியை தர நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இறக்கமாறும் அந்த உள்ளத்தில் இருக்கிற பயம் எல்லாவற்றையும் நீக்கி போட நாங்கள் ஜெபிக்கிறதாவே. இறக்கமாறும் உதவி செய்வ தாசியம் இறக்குள்ள தகப்பனே. பிள்ளைகளெல்லாம்
வாளாயிராதபடி தலையா வைப்பேன் இந்த ஆண்டவர், அளவில்லாத ஞானமுள்ள ஆண்டவர். எனவே ஆண்டவரை அப்படியாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி நல்ல முறையிலே போய் எக்ஸாம் எழுதவும் நிறைய மார்க்குகள் வாங்கி பாஸ் பண்ணவும் கர்த்தாவே நீ உதவி செய்யுமா கெஞ்சுவாரோம், இறக்கமாக வரும். அவருடைய டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எழுத போகிற எக்ஸாமே திருத்த போகிற அந்த ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மூடில் இருந்து நன்றாக திருத்தி ஒழுங்கான மார்க்குகள் போட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறதாவே இறக்கமாக வரும், கிருபையாகும். வெற்றியோடு வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். துதிக மேலே அமைக்க செலுத்துகிறோம். கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்க அன்பால் பிதாவே, ஆமென். கிரேஸ் வந்து கர்த்தருடைய வார்த்தையும் சில காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வார்கள். கிரேஸ் ஆண்டி எல்லாருக்கும் தெரியும்ல, தெரியுமா? பார்த்துருக்கீங்களே, ரைட்டு. அவங்க பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்டில் தான் படித்தாங்க. இந்த ஸ்கூல் பேர் என்ன, விவாட் ஸ்கூலில் படித்தாங்க. அவங்க அப்பா என்கிட்ட சொன்ன ஒரு சின்ன டெஸ்ட் மணி சொல்லிடுறேன், ஸ்மால் டெஸ்ட் மணி. ஆண்டி அந்த ஸ்கூலுக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த ஸ்கூலில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? அப்பா படிச்சிருக்கணும், அம்மா நல்லா படிச்சிருக்கணும், நல்லா ஒர்க் பண்ணணும். இத்தனைக்கும் அவங்க அப்பா யார்? டாக்டர். அவங்க அம்மா பேங்க்கில் போஸ்ட் கிராஜுவேட்டு, பேங்க்கில் யூபியில் என்னோட ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப ஹோப்ஃபுல்லாக போனாங்களாம். டாக்டர் சொன்னார், ஜாஷுவா, ஏன்னா இதானே அவங்க எதிர்பார்த்தது, எங்களுக்கு 2 பேருக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதனால் எப்படியும் கிரேஸுக்கு கிடச்சிடும்னு தான் நாங்கள் போனோம். ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க கிரேஸ் அப்படின்னு. ஆனால் கிரேஸ் அந்த ஸ்கூலை விட்டு வரும்போது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக வந்தது. அந்த ஸ்கூலுக்கு ஒரு பெருமையை கொடுத்துட்டு கிரேஸ் வெளியே வந்தது. இன்றைக்கு நம்ம மத்தியில் சில காரியங்களை கிரேஸ் பகிர்ந்து கொள்வார்கள். Thank you, Uncle. Praise Lord, children. Yes, okay. So I think post lunch, all of you are very tired, and already you have been bombarded with lot of information. So I'll try to just make it short. But before I start anything, I'm thankful to God for giving me this opportunity, and I'm standing here only because of the grace of God and because of the extreme sacrifices made by my parents and family. So I'm just going to share my practical experiences which I have faced, and I would just like to share it with you people. So before starting, I would like to read one verse from the Bible, Matthew 6:33. Can someone read it? Matthew 6:33. Yes, so seek ye first the kingdom of God. So what do you mean by seek ye first the kingdom of God? Yes? How many of you know how to seek the kingdom of God first? Practically. I was taught just 3 important things by my parents, and that is honoring God's house, honoring God's word, and honoring God's people. What are the 3 things? Honoring God's house, God's word, and God's people. Okay? So with that, I'm just going to go into the tips. So I have divided my this short discussion into 3 parts. So what you should do before your exams, what you should do during your exams, and what you should do after your exams. Okay, everything is important. So before the exam, what you should do? How many of you wake up at 5 o'clock in the morning? Please put up your hands. Okay. Okay, how many of you wake up at 4 o'clock in the morning? Very good, very good. 7:30? 7:30? 8 o'clock van varum. Okay. Okay, so what does the Bible say? When should we wake up in the morning? We should wake up early in the morning. So can you tell me some examples from the word of God who woke up early in the morning? David, very good. Abraham,
And there are many references, yes. And finally, I just want to read one verse, that is Mark 1:35. Mark 1:35. How did Jesus get up? When did Jesus wake up? What is it written? A great while before day. That means even before it became bright. How many of you have woken up at 3 o'clock in the morning to study? Okay. Okay, fine. So that is the first thing. When you prepare for your exams, you make sure that you wake up early in the morning and revise, because by now you would have finished studying most of your portions, and with the remaining time you will be revising for your final exams. How many of you are going for your board exams, 10th and 12th? Please put up your hands. Okay. Okay. So the rest of you can also take it up and use all these instructions or tips for your future. So now that is the first point. Okay. What is the next thing you must do before your exam? First, you must put a timetable. You have 1 more month before your exam. Take a book, draw a timetable. How many of you have written and put a timetable before your exam for revision? Yes, even I am putting even now. So it is very, very important that you put a timetable and make sure you divide your subjects, like how you should revise, how many subjects you're going to revise per day, how many hours you're going to study per day, and from what time to what time you're going to study each day. Say for example, morning 5 o'clock you wake up, read the word of God, 5:30 to 7:30 you revise. Then again after you come back from school, 3:30 you come back, again read the word of God, freshen up. Then from 4 o'clock to 9 o'clock. You put a timetable, hour-wise. Only then you will utilize your time. And in between, very, very important, between each subject, you all need a break. We are all humans. We are not machines. What do you do for a break? We go and see some shorts. Then everybody is laughing. Jabez, what will happen? It will keep on going. But what you can do? Mummy, நான் வந்து பாட்டு தான் கேட்க போறேன். It will go into the YouTube. That's all, gone. Break, 2 minutes break will become 2 hours break. Okay, all that please avoid. And then don't be overconfident. அதான் நம்ம எல்லாம் படிச்சிட்டோமே, எல்லாமே நம்ம வந்து 90க்கு மேலே வாங்கிட்டோமே, இது எதுக்கு படிக்கணும்? கடைசியில் எக்ஸாம் முந்தின நாள் when you open your book, one chapter you won't remember anything. So don't be overconfident. Revise, try to revise everything at least twice before your final exam. Okay, and then very important thing, supposing all of you will be knowing the blueprint of your paper. You know the blueprint of your papers, question papers? Yes. So each question, how much time you are going to spend to write each question, you have to make a decision the previous day itself, or the previous few days itself. So if for example you finish the short notes within 20 minutes, 2 minutes for each short notes, like that, you have to set a time and split your time, the whole exam time, into small bits depending on the marks for each question. So because there one question you will know everything, you will keep on writing. Okay, one full page you will write, it will be a 2 marks question. Then for 10 marks question, you will know everything, you won't have time to write, you will get only 2 marks for that, and 2 marks for this also. Okay, so be very careful, put split your time before itself. Yes, and I think diet and sleep uncle has already told. My personal experience,
my 12th standard exam, English exam, first, second exam. Early morning, my grandparents came home. They got nice verkadla from my village. Okay, fresh, juicy ones. I was eating and revising. Night, after I finished my English exam and I came home, severe stomach pain. What to do next day is French exam. Severe stomach pain. Everybody, my parents got scared. They took me to do a scan. All that will happen. Okay, it practically happened. So be very, very careful. So after that, my diet was only curd rice for the rest of the exam. Okay. Yes, my... okay, and then keep all your stationery items, your hall ticket which you need for the next day. Check everything. Check if there is ink in your pen. Okay. Check if the nib is broken and keep one particular pen and practice using that pen alone. Okay. Don't change your pen before the exam. You won't be able to get the fluency to write. Okay. And then, yes, verify the timetable. Is it in the morning? When is the exam? I have seen many people in my school also, they will study the wrong exam and they will come. Utter waste. You should be very judicious in knowing your dates and your time of the exam. Okay. So you've done everything and then before the exam you are going, this is all what? Things you have to do? Things you have to do before your exam. Okay, then you finish doing all that you need to do and now you're going to pray. How do you pray before your exam? Can someone tell me how you pray before your exam? Okay, I will tell you how I used to pray and I'm still, even if I have an exam now, I will pray like this only. Lord, show me all the questions from the question paper. Lord will show you. It will be a miracle. Lord will show you. Even my MBBS and MD exam, Lord showed me and whatever that question I would have spent more time revising, that question will appear in the question paper. Okay? So you taste and see. Lord is the same God for everybody. Right? Okay. Then, when you are studying John 14:26, the Holy Spirit of God will teach you. You cannot learn everything by yourself. The Holy Spirit of God only should teach you. So John 14:26 is my regular reference which I regularly claim. So the Holy Spirit of God will teach you all things. So the Holy Spirit will reveal to you and He will help you to remember whatever you have studied previously. Okay, so this is before the exam. So during the exam, I think Auntie has already shared just a few, 1 or 2 points. So when I was in my 8th standard, what I did was for my maths exam, that was for my half-yearly exam, finished the paper, came back home. Okay, after when I came out, they were talking, they were discussing one answer. I was thinking, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கவே இல்லையே பார்த்தா இட் இஸ் ஆன் த பேக் ஆஃப் த பேப்பர் கொஸ்டின் பேப்பர் ஐ டிட் நாட் டர்ன் 10 marks gone, 1 geometry sum gone, only 90 marks out of 100. Great loss. No, I cried, பயங்கரமா I cried. That same day I cried. Okay, so never make that mistake. Turn your question paper and check. There will be even one last question will be printed at the back of the question paper. Fine? Okay. And then after you finish writing all your answers, you recheck whether you have written everything, whether you've answered the correct number of choices. Don't over answer, you should not under answer. Like for example, you are supposed to answer 3 questions out of 5. Don't write 4 instead of 3. Or don't write 2 instead of 3. Even if you write 4, they are going to minus your marks, saying that you are trying to cheat the examiners and get more marks. Okay? So be very careful. Recheck whether you have attended all your questions.
Even if you do not know an answer for a particular question, put the question number and write something related to it. Okay? If you don't write even the question number, they won't be able to give you even grace marks. சரியா? And yeah, during the exam, they will be telling some rumors. Question paper leak ஆயிடுச்சு, தான் question வரப்போகுது. Okay, then you will forget everything and you will read only that question and you will go. But never believe such rumors. Okay? Okay. And color pens. Use color pens wherever possible to write your headings. And yeah, and before your exam, when you if your exam starts at 10 o'clock, what time you should be in your location? If your exam starts at 10 o'clock, 10 a.m., what time you should reach your school? 10 o'clock, 9 o'clock, yes. So you have to give sufficient margin, at least a half an hour margin, and reach your school beforehand. You do not know if there is going to be an accident on the road. You do not know if there is going to be a big garbage truck blocking your vehicle from passing. Unnecessary tension. You will forget what you have learned. Okay? Fine. So when you get the question paper, first what do? We pray. Okay, now what type of prayer you have to pray? Jebus, என்ன ப்ரே பண்ணுவ? நான் சொல்லணுமா? Okay, what do you pray when you get your question paper? Lord, என்னது? கேட்கல. Show me all the answers. Very good. Silas, very nice. Yes, Lord will reveal. Even if you forget, the Holy Spirit of God will teach you and He will remind you what you have to write. So I will add, Lord, you catch my hand and you write the exam for me. Lord, I am not going to write, you write the exam for me. Okay. Now, after your exam is over, so once your exam is done, what will you all do? You will come out and you will discuss. எனக்கு வந்து இது கொஸ்டினுக்கு 10 மார்க்குக்கு 8 தான்டா வரும், கரெக்டா? Then you will add, I will get 90, I will get 100. ஐயோ நான் வந்து 40 தான் வாங்குவேன். Don't do all these things. Okay? Never discuss your question paper or your answers which you have written after you come out from the examination hall. Why? Anyone knows the reason? என்ன ஆயிடும்? டென்ஷன் ஆகிடும். அடுத்த கொஸ்டின், அடுத்த எக்ஸாமை படிக்க முடியாது. You cannot study if you get depressed over how you have attended your particular exam. So never discuss your answers or your question paper with your friends. Okay? And then ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடனே என்ன பண்ணணும்? அடுத்த எக்ஸாமுக்கு 2-3 days ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும். So what do on the day you finish your exam? ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு you will sleep. Yes, very good. You need to sleep, but never go out of focus. You are still in the race. You are still running. You cannot afford to lose your focus. Okay? So, ஒரு எக்ஸாம் மேத்ஸ் முடிஞ்சிருச்சா? அப்பா இன்னைக்கு வந்து ஃபுல் ரெஸ்ட்டு, இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. ஃப்ரைடே இன்னைக்கு, சாட்டர்டே இருக்குது, சண்டே நம்மளுக்குலாம் இருக்குதா? நிறைய பேருக்கு இருக்குதுல்ல? ஓகே. ஓகே, தென் வெளில வந்தானே எல்லாரும் கேட்பாங்க, ஏய் எப்படி பண்ண? ஹவு டிட் யூ டூ யுவர் எக்ஸாம்? வாட் வில் யூ ஆன்சர்? என்ன பண்ண? எப்படி என்ன? வாட் வில் யூ ஆன்சர்? என்னது கேட்கல? என்னப்பா? வாட் கிறிஸ்டன்? என்ன சொல்வ சிண்டு? கேட்கல, ஏதோ பண்ணியா? By God's grace, I have written. Nothing else. ஐயோ நான் சூப்பராக பண்ணிட்டேன், நான் சென்டம் தான். நோ, நான் ஒன்றுமே பண்ணல, நான் சொதப்பிட்டேன். நோ,
Don't tell anything. Leave it in Lord's hand. Okay? By the grace of God, I have written. அவ்வளோதான். Definitely people will ask you, எப்படி பண்ண? Your teachers will ask you. This is what I have been doing, so I am just sharing. Okay. And then keep a prayerful elderly person to pray for you. I still remember Victor uncle and Anil uncle used to come home and they'll pray before each of my exams. And then Kamala auntie, we used to go to her house before any exam. So that was a habit which was taught to me. It is a great source of strength. Keep a person whom you really know that who is in the Lord, keep them as a prayer partner for your exams. Okay? And then, and kandipa, all of you will have exam fear. என்ன இருக்கும்? Exam fear. கரெக்டாக எப்போ வரும் எக்ஸாம் ஃபியர்? எக்ஸாமுக்கு முந்தின நாள் கூட வராது. 1 hour before you leave your house, you will get the exam fear. Then what you will do? Without going to school, you will go to the washroom only. Okay, so fear will be there. Exam fear will be there. But what does the word of God say? 2 verses. Whenever you have fear, refer these 2 verses. 1, 2 Timothy chapter 1 and verse 7. Someone can read 2 Timothy chapter 1 and verse 7. Yes, what has not God given us? So if you are going to fear, who has put that spirit in your heart? Spirit of fear is not from God. La? Okay. And then, but God, what has God given us? Yes, He has given you a sound mind. Not only you, not only school children. நான் காலேஜுக்குலாம் போயிட்டு பயப்பட மாட்டோம் அப்படின்னு நான் கூட நினச்சிருக்கேன். I also thought, oh, once I go to college, ஸ்கூலில் தான் இந்த டென்ஷன், ஒரே எக்ஸாம், காலேஜ் போயிட்டா பயப்படுவேன் நான். No. Even now, my MD students, before the exam, their hands will become cold. Okay, they'll start sweating. So it's common, but we have the great God with us. Okay, don't fear. And then Isaiah 12:2. Padi. Behold, yes, okay. So now I have taught you how to pray before and during. What you should do after you finish your exam, how you should pray. Silas, sollu Silas, நீ தான் கரெக்டாக சொல்கிற. How you should pray after you finish your exam? I will tell you how I prayed. I think you can all use that. Lord, you have written the answer paper. You correct the answer paper for me. Hide my mistakes from the person who is correcting. After every exam, I will pray this prayer. Okay. But if you are going to write the whole sum wrong and you pray, then Lord can't help you. Okay. Okay. Yeah. And then when you are preparing, your friends will tell, hey, ரொம்ப படிக்காத, என்ன நீ ரொம்ப பண்ற, கண்டிப்பாக சொல்லுவாங்களா இல்லையா? How many of you have friends who tease you for studying? Christian, first hand to go up. Silas, yes. Immu also. Grace, Ruby, yes. So, they are the children of the world. But what does the Lord say? You should be diligent in your business. What is your business? Your business is to study.
This is the age where your business is to study. Okay? You should be thankful that you are in a position, you have good health to study. Okay? I have told this many times, but I am telling it again. It is very, very pathetic to see kids lying in bed with IV sets and tubes in their nose. They can't eat, they will not be able to walk, they will be undergoing treatment. God has given you good health, He has given you good wisdom, He has given you good memory power. If you don't utilize it for the glory of God, you are answerable to Him. So what does one last verse, Proverbs chapter 22 and verse 29. Yes, so Proverbs chapter 22 and verse 29. Seest thou a man diligent in his business? Okay, you may be very clever and highly intelligent, your IQ level may be high. You will finish studying your entire portion within 1 hour and then you will go to play cricket. Leah? But sports is necessary, but utilize your time in a profitable way. You can start revise extra just before the exam, cut short all your play time, focus only on what you have to study. Okay? So when you are diligent in your business, before whom will you stand? You will stand before kings. It is very true. You have to experience the diligence to receive God's blessing. Okay? So just a few that whatever verses I have told you already. John chapter 14 and verse 26. And then 2 Timothy chapter 1 and verse 7. Yeah, and Isaiah chapter 12 and verse 2. Okay. And then Matthew 6:33. But after doing everything, last thing I want to tell before I finish. I live for whom? I live for Jesus. When Lord will do everything beautiful in His time, but we have to be patient. Onnu kadaikalanu onne, you should not give up. Lord will work wonders, He will make everything beautiful in His time, and we are living only for Jesus day after day. In the உலகத்துல வந்து நமக்கு ஒன்று கிடைக்கலன்றதுனால it's not the end of everything. Many youngsters, many children in this world are taking wrong decisions because they don't get what they have worked for. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு கிடைக்கல. No. We are living for Jesus. All these things Lord will keep adding in your life. Okay? So I think I'll ask Uncle to. Thank you. Thank you, Grace. God bless you. நான் நினைக்கிறேன் முன்னாடி கிரேஸ் ஆண்டி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா எல்லோரும் 4 மணிக்கு ஏஞ்சிருக்கலாமின்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படி இன்னொருப்பட்டாவது 4 மணிக்கு ஏஞ்சிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே, வாட் எவர் மேபி, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஆண்டி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வந்தாங்க, எக்ஸாமினேஷன் ஃபியரு உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு. எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் எக்ஸாமுக்கு பயப்படுற மாதிரி தேவையில்லை. ஆனால் பயப்படுறவங்களாம் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் தான் நான் நினைக்கிறேன். இஸ் இட் ட்ரூ? பேரண்ட்ஸ் இருக்காங்களா? அதனால் நீங்கள்லாம் ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஜபஸ், எப்போ நம்ம பயந்துக்கிறோம், எதுக்குமே நம்ம பயப்பட மாட்டோமே. ஏன் அதனால வச்சுண்டு கரெக்டா எக்ஸாமினேஷன் ஃபேர் ஆகுது. பயப்படுறவங்க நாங்கள் இல்லை, எங்களை பார்த்து பயப்படுறவங்க. ரைட், ஓகே, வெல் டன். கிரேஸ் ஆண்டி நான் ஜஸ்ட் நேற்று
ஏர்போர்ட்லேருந்து ஜேபஸ் இறங்கி வந்து வேறு ஷீபா இல்லைன்னா வேறு யாரையாவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஜேபஸ் என்கிட்ட ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே மறுபடியும் ரிமைண்ட் பண்ணார். உடனே நான் கிரேஸுக்கு ஃபோன் பண்ணேன். ஷி வாஸ் அக்செப்டட். அண்டு அப்போது அந்த கிரேஸ் சாருடைய ப்ரிப்பரேஷனை பார்த்தீங்களா, வித்தின் ஃபியூ ஹவர்ஸு எவ்வளோ அருமையாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸ்டில் இன்றைக்கும் கிரேஸ் ஆண்டி நிறைய அவார்ட்ஸ் டிபேட்ஸ்லேயும் எந்த கான்ஃபரன்ஸில் போனாலும் நிறைய அவார்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய ரோலில் ஷி வாஸ் சக்ஸஸ் பிகாஸ் ஷி ஃபெய்த் இன் காட். ஆண்டவர் ஆனர் பண்ணுறாங்க, ஆண்டுடைய வீட்டை ஆனர் பண்ணுறாங்க, ஆண்டுடைய ஊழியக்கார ஆனர் பண்ணுறாங்க, ஆண்டுடைய வார்த்தையை ஆனர் பண்ணி அந்த மாதிரி நம்மளும் வி ஷுட் டேக் சம் ரோல் மாடல் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும்னா ஒரு நம்முடைய கேரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு மனதில் பதிய வைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு வேர்டை ஜேபஸ் அங்கிள் கொடுப்பாங்க. Outside. ஹலோ, நல்ல செய்தி என்றால் நம்மளுக்கு சிற்றுண்டி வெளியிலே காத்து கொண்டிருக்கிறது. So we all have snacks after this session. நமக்கு வெளியிலே ஸ்நாக்ஸ் ஆனது அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளது. So I will not be taking much time, only some thoughts I would like to share. நான் வெகு நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை போவதில்லை. நான் சில பற்றி மற்றும் நான் கூற விரும்புகிறேன். In that Sunday school shed, some long time, and Grace was a small young girl. She was sitting. அந்த பின்புறம் உள்ள அந்த சண்டே கிளாஸ் ஷெட்டில் நான் இருக்கும்போது கிரேஸ் ஆனவள் ஒரு சிறு பெண்ணாக அமர்ந்து கொண்டிருந்தார். Grace, your wife. Say, my wife. Okay. I took a lesson on how the Bible came to us. எவ்வாறு இந்த பைபிளானது நம்மண்டை வந்தது என்று நான் ஒரு பாடத்தை நான் எடுத்துக்கொண்டிருந்தேன். So after that present sharing of that, they were all Sunday school children. So somehow I thought I should share, let them know how the Bible came into our hands. So some chronological and some background information. எவ்வாறு இந்த வேத புஸ்தகம் நம் கையிலே வந்தது என்றதை குறித்து ஒரு சில பிக்சர்களையும் படங்களையும் நான் கொண்டு நான் அவர்களுக்கு போதித்து கொண்டிருந்தேன். So after the class is over, அந்த வகுப்பு ஆனது முடிந்த பின்பு only one student came to me. ஒரே ஒரு மாணவி மட்டும் என்னிடத்தில் வந்தார். And had so many questions and so very inquisitive about the lesson. அவளுக்கு நிறைய கேள்விகளும் நிறைய சந்தேகங்களும் இருந்ததால் என்னிடத்திலே வந்து நிறைய கேட்டுக்கொண்டிருந்தார். A lot of questions. நிறைய கேள்விகள். That was Grace. அது வேற யாரும் இல்லை, அது சகோதரி கிரேஸ். And some questions I was not prepared, so I said I'll see next week, I'll let you know later. சில கேள்விகள் என்னாலே பதில் சொல்ல முடியலை, ஆனால் நான் சொன்னது நான் அடுத்த முறை வரும்போது நான் உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். Next Sunday she was asking again, uncle. அடுத்த வாரம் மறுபடியும் அவர்கள் வந்து என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். So that's a very very important characteristic of an inquisitive student. Should always be hungry to learn. இவர் ஒரு மாணவன் மாணவி எப்பொழுதுமே படிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். Okay, so I have a few questions, quiz, and that is the message. என்னிடத்தில் சில கேள்விகள் உண்டு, குவிஸ் மாதிரி நான் கேட்க போகிறேன். That quiz is very easy quiz. அந்த குவிஸ் ஆனது ரொம்பவும் எளிதாக காணப்படும்.
நீங்கள் பயப்பட தேவையில்லை. Yeah. So I'll tell some names and you tell the profession of that person. நான் சில பெயர்களை சொல்வேன், அந்த பெயர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்றதை நீங்கள் தான் கூற வேண்டும். I'll tell some biblical names and you should tell what their profession was. நான் பைபிள் வேதாகமத்திலிருந்து சில பெயர்களை சொல்லுவேன், அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்று நீங்கள் கூற வேண்டும். Start. Joseph. யோசேப். Joseph, you tell. யோசேப்பு என்ன வேலை செய்தான்? Anybody can say. Joseph. Prime Minister. What about you? What was Joseph's job? Finally. Carpenter. You're telling me New Testament. No, you can become a carpenter also. There's no trouble. Okay, but even a very good carpenter gets very paid very well. So no job is less. Okay. எந்த வேலையும் குறைப்பட்ட வேலை கிடையாது. எந்த வேலையும் நன்றாக சேர்ந்தால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையும். Okay. Old Testament Joseph, what was his job? பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற யோசேப்பு அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று உங்களால் சொல்ல முடியுமா? Yeah. What was he? What? Governor. Prime Minister, you can say. He was next to the king. Full. பிரதம மந்திரியாக இருந்தார். ராஜாவுக்கு அடுத்ததாக யோசேப்பு காணப்பட்டான். Yeah. You agree? Yeah. He was. Tell boys, say. Daniel. தானியேல். What was his profession? தானியேல் உடைய அடிப்படை வேலை என்ன? What was Daniel? Okay, girls. What was Daniel's job? அடிப்படையாக தானியேல் என்ன வேலை செய்து கொண்டிருந்தான்? Alusani. So, but he had a job also to perform. He was also prime minister, right? Almost like prime minister. தானியேலும் ஒரு பிரதம மந்திரி போலவே தான் இருந்தான். Complete administration was in his hands. அந்த அரசாங்கத்தினுடைய அனைத்து வேலைகளையும் தானியேல் பார்த்து கொண்டிருந்தான். Okay. Mordecai. What was his job? Huh? Gatekeeper. காவல்காரன். Mordecai comes in which book of the Bible? மொர்தெகாய் Huh? எஸ்தர் Book of Esther. Very good. Okay. So he didn't have a prime minister job. What job he had? Gatekeeper. மொர்தெகாய் அவர் பிரதம மந்திரியா? அவர் ஒரு சாதாரண ஒரு Yeah. So காவலாளி. did Daniel did he do a good job as a prime minister? Yes or no? தானியேல் நன்றாக வேலை செய்தாரா? பிரதம மந்திரியாக அவர் நன்றாக வேலை செய்தாரா இல்லையா? Joseph as a prime minister, did he do a good job? யோசேப்பு அவருடைய வேலை எவ்வாறு இருந்தது? He did a good job, right? So he constructed barns and then stored up food grades. So they were able to survive the worst famine. யோசேப்பு அந்த கஷ்ட காலத்திலே அவர் எல்லாவற்றையும் சேகரித்து அந்த நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தார். So did Mordecai also do a good job as a gatekeeper? Did he do a good job? காவலாளியாக அவருடைய வேலை எவ்வாறு Yeah. இருந்தது? Silas, tell how he did a good job. He saved the king from a plot. Excellent. Okay, otherwise இந்த ராஜாவை அவன் அந்த தீங்குலிருந்து அவன் காப்பாற்றினான். So the message is clear. Whether God takes us to be a prime minister or a gatekeeper, what we should be very thorough in our work and we should do it very well. Okay. செய்தியானது நம்மளுக்கு தெளிவாக இருக்குது. எந்த வேலை செய்தாலும் ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு காவலியாளராக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலையை நாம் சரியாக சிறப்பாக நாம் பார்க்க வேண்டும். I wanted to be a doctor like Grace. நான் கிரேஸை போல ஒரு மருத்துவராக ஆக வேண்டும். 2% with great difficulty that I missed.
In 2% I missed. 2% நான் தோல்வி அடைந்தேன். But she told one very important thing. If you don't get that, don't be disheartened. God has something else for you. So God has another job for you, another stream for you. So you should not get so disheartened that, oh, I tried for AS, I didn't get it, so shoot myself. கிரேஸ் ஆனவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார்கள். நீங்கள் ஏதாவது காரியத்திற்கு நீங்கள் செயல்பட்டு உங்களால் அடைய முடியவில்லை, அப்படி தோல்வி அடைந்தால் அதை குறித்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள். So no problem. Don't worry about if you don't get something that you aimed. If you are not able to get it, you do your best. All the whatever guidance is given is so that you can do your best, and after that leave it to God. வாழ்க்கையிலே நீங்கள் அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து நீங்கள் அடைய முடியவில்லை என்றால் அதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். One more person. மற்றொரு நபர் Luke. லூக்கா. What was his profession? லூக்கானவர் என்னவாக இருந்தார்? மருத்துவர். One more question. Grace. Emmanuel? கிரேஸ். Doctor? All graces are doctors? Only your mother. அனைத்து Okay. பேர் கொண்ட கிரேஸும் So, டாக்டராக இருக்கார். I think you all understood, no? So, you have to study very well, and wherever it leads you, don't worry. Okay? So, some people read once and they understand, whereas I have to read the second time. Then only I understand. In the first instance, when it is told in the class, first instance I don't get the point. So, only when I rethink about it and hear the second time, even while reading also, only in the second time when I read, I understand things properly. நான் படிக்கும்போது ஒரு பாடத்தை நான் திரும்ப திரும்ப படித்தால்தான் எனக்கு மண்டையில் ஏறும். ஆனால் சிலர் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு தடவை படித்தாலே அது உங்களுக்கு புரிந்துவிடும். அந்த அப்பேற்பட்ட சிறப்பு உடைய மாணவர்களாக நீங்கள் இருக்கலாம். Yeah. So whenever I attend any viva or interviews during my student days, like John 14:26 for you, I have Jeremiah 33:3. ஜெரேமியா 33:3 நான் ஏதாவது நேர்முக தேர்வுக்கு நான் செல்லும்பொழுது நான் இந்த வசனத்தை நான் ஒருமைப்பாட்டி ஜெபிப்பேன். I'll tell you things that you do not know, the last portion. உங்களுக்கு அறியாததும் எட்டாததும் தெரியாததுமான காரியங்களை தெரிவிப்பேன். Anyone knows by heart? Anybody can say without? I can give a reward. Yeah, call unto me and I will answer you and tell you great and unsearchable things that you do not know, in some version. Yeah, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். July 15th 1995 maybe, I was appearing for my first viva in my master's degree. 1985, sorry. So long back. So this verse, ever since, this has been my verse also. ஜூலை மாதம் 15ஆம் தேதி 1985ஆம் ஆண்டு நான் ஒரு தேர்வுக்காக நான் முயலும்போது இந்த வசனத்தை நான் ஒருமைப்பாட்டி ஜெபித்தேன். First time I saw that great and unsearchable things that you do not know. I said, Lord, I prepared very well, but there are some things I do not know, so please help me. I did that interview very well. இந்த வசனம் கூறும் வண்ணம் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Okay, so that's all I want to share. But one verse which all these things are for, and I can give some more examples. Colossians 3:2 is the verse. In Christ we have the riches of all wisdom and knowledge, treasures of all wisdom and knowledge. So we won't read that because it was repeated in several of the messages today. But that is a fact. That is a fact. Siona, my daughter, she was in Infosys for 6 months induction training
very hard training. And the last part, coding came, and she started crying, and she said that I cannot do. சியோனா உங்களுக்கு தெரிந்தாலும் என்னுடைய மகள் அவள் இன்ஃபோசிஸ் நேர்முக தேர்வுக்கு அவள் செல்லும்போது அந்த கோடிங் சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்கும்போது அவள் வெகுவாக பயந்து அழுது கொண்டிருந்தாள். So I gave this verse. அப்பொழுது நான் இந்த வசனத்தை நான் அவளுக்கு So Christ is with you and in you, so you go and do your best. கிறிஸ்து உன்னோட கூட இருக்கிறார், நீ தைரியமாக சென்று உன்னுடைய தேர்வை எழுது என்று நான் தைரியமூட்டி So without anybody's help, she was able to pass. அவள் யாருடைய உதவி இல்லாமலும் அவள் அந்த தேர்வை அவள் தாண்ட கர்த்தர் உதவி செய்தார். We will read one verse and pray. நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians 15:10. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். All the messages that we hear and all the motivation that we hear, but if we fail to work hard, it is of no use. நாம் நிறைய செய்திகளும் நிறைய காரியங்களும் நாம் கேட்டாலும் நாம் அதற்காக நாம் கஷ்டப்பட்டு உழைக்கவில்லை என்றால் அதெல்லாம் அது தோல்வியாகத்தான் முடியும். 1 Corinthians 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். No, we will ask one of this. One of you read, girls side. Yeah, read. Yeah. So I labored more than all. Please underline that. So he said, I am what I am because of the grace of God. But all that was not in vain, because I labored more than the rest of the guys. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். So who will have to labor instead of you? Who will labor? Shivanti won't. Grace already gone. யார் இதற்காக பிரயாசப்பட வேண்டும்? கிரேஸ் ஆண்டியா அல்லது அவர்களெல்லாம்? Because we all have our jobs to do. பயிற்சி பெற்று சென்று விட்டார்கள். நாம் தான் நமக்காக So you have to study. You have to work hard. நாம் தான் நமக்காக நம்மளுடைய தேர்வுக்காக நாம் தான் உழைக்க வேண்டியதா இருக்கிறது. Boys side also, one of you read 1 Corinthians 15:10. Read fast, and we'll pray. We'll close. 15:10. Read. But by the grace of God, I am what I am, and His grace which was bestowed upon me was not in vain. But I labored more abundantly than they all. Yet not I, but the grace of God which was with me. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. So who has to work hard? யார் இப்பொழுது கடினமாக உழைக்க வேண்டும்? If I can't understand one time, 2 times read it. Second time read it. Third time read it. That's why I need more time. உங்களால் ஒரு முறை படித்து உங்களால் புரிய முடியவில்லை என்றால் நீங்கள் அதற்காக 2-3 தடவை கூட நீங்கள் படித்துக் கொள்ளலாம். So keep all the distractions away and please prepare. உங்களுக்கு வருகிற மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு நீங்கள் அதற்காக நீங்கள் படித்து உழையுங்கள். Let us pray. ஜெபிப்போம். Heavenly Father, we pray for the children, oh Lord, those who are studying and those who have to write exams, board exams, and even others who are not yet, but they will write eventually. We pray for all of them. Help them, Lord, that they may work hard like Paul, they may labor more than all others, and help them, Lord. We thank you. We pray in the name of Jesus Christ, our Lord. Amen.
இப்போ நான் பிள்ளைகளுக்காக ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இந்த பிள்ளைகளை எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுகின்ற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவாதிபதியை நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. காலை முதல் இம்மட்டுமாக நீர் பாராட்டின கிருபை இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த நேரத்தில் கூட கத்தாவே உம்மோட சன்னிதானத்தில் கத்தாவே பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை கத்தாவே உம் மண்டையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீரே ஆண்டவரே இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உம்மோட அன்பின் ரத்தத்தால் இடை கட்டுகிறோம் தகப்பனே. முக்கியமாக ஆண்டவரே சப்பா அவங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்க்காக கத்தாவே ஆண்டவரே சபையாக ஆண்டவரே அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்களோடு கூட சேர்ந்து நீரும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக நீர் ஜெபிக்கிறீர் கத்தாவே. தாயின் கருவிலே ஆண்டவரே உம்மோட கண்கள் கண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. நீரே ஒவ்வொரு பிள்ளையும் கத்தாவே நீர் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே அவர்களுக்கு என்ன ஆண்டவரே சப்பா குறைவுகள் இருக்குதோ நிறைவானவர் வரும்போது குறைவெல்லாம் மறைந்து போகும் என்று நீ சொன்னீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்த மெசேஜஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த மோட்டிவேஷன்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் இதெல்லாவற்றையும் கேட்டு கத்தாவே அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானங்களும் நீ சரி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இவ்வளோ நேரம் கத்தாவே ஆண்டவரே பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளும் கத்தாவே அவங்களோட இருதயத்தில் ஆழமாக படிந்து ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் அவர்களோட வாழ்க்கையில் இருக்க கத்தாவே நீர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக நீ செய்கிற தேவன் கத்தாவே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளையும் உங்களோட அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆண்டவரே சேலஞ்சஸ் இருக்குதோ கத்தாவே டிஸ்ட்ரக்ஷனான காரியங்கள் என்னென்ன இருக்குதோ ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே ரைட் ஃப்ரம் த ஹெட் டு த டோ ஆண்டவரே உங்களோட ரத்தத்தால் இடை கட்டுகிறோம் கத்தாவே. பிள்ளைகளை கத்தாவே டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற பொல்லாத பிசாசை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நாங்கள் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்தின் தூண்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரே வருங்காலத்தில் உமக்கு சேவை செய்கிற பிள்ளைகளாக இந்த பூமிக்கு ஆண்டவரே ஒரு கிரேட் பீப்புளாக கத்தாவே அவர்கள் வளர ஜீவிக்க ஆண்டவரே இவர்களோட வாழ்க்கை சத்துருக்கு கத்தாவே ஆண்டவரே அவனை நாங்கள் கீழே போட்டு நசுக்க எங்கள் பிள்ளைகள் சேனை வீரர்களாக வளர ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆண்டவரே இந்த எக்ஸாம்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நல்ல மெமரி பவரும் நல்ல விஸ்டமும் கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே காலையில் ஆண்டவரே எழுந்து ஆண்டவரே அவர்கள் முதலாவது தேவனுடைய நீதியோ ராஜ்யத்தின் தேடுங்கள்னு சொன்னது போல உம்மோட வசனத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே காலை எழுந்து அவர்களை நீங்கள் எழுப்புங்க கத்தாவே. நீங்கள் அவர்களுக்கு அப்பாவாக அம்மாவாக ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் அவங்க கூட இருங்க ஏசப்பா. நீர் அப்படி இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் தி அண்ட் டீச் தி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே. நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் டீச்சர் சொல்லி கொடுத்தும் புரிய முடியாத காரியங்கள் அநேகம் இருக்கும் ஆண்டவரே. யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஏசப்பா. நீங்கள் அவர்களுக்கு கரம் பிடித்து சொல்லி கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதே போல் கத்தாவே அவர்கள் எழுதுகிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் ஹார்டாக இருக்குதோ ஆண்டவரே அவர்களுக்கு வராமல் இருக்கிறதோ அதை குறித்து பயம் இருக்குதோ பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலத்தின் ஆவி எங்கள் பிள்ளைகளுக்கு நீ தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளையும் வேலி போடுங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த மோர் தென் 10 days அவங்களுக்கு இருக்கே சப்பா. இந்த டைம் எல்லாவற்றையும் அவங்க வேஸ்ட் பண்ணாதபடிக்கு காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள்னு சொன்னீங்களே சப்பா. அது பிற்பாடு கத்தாவே சப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐ மேக் பியூட்டிஃபுல் இன் இஸ் டைம். ஆமாண்டவரே அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க்லேயும் நைட் டைம் ஸ்டடீஸ்லேயும் கத்தாவே அவங்களுக்கு அந்த தூக்க இன்மை எடுத்து போடுங்க. மைண்டு வேவரிங்ஸை எடுத்து போடுங்க. பிசாசு கொண்டவர்கள் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எடுத்து போட்டு ஆண்டவரே கரெக்டாக அவங்க படிக்க கத்தாவே உதவி செய்யுங்க ஆண்டவரே சப்பா. பிற்பாடு கத்தாவே அவங்க தேர்வு எழுதும் போது கூட உம்முடைய ஆண்டவரே ரத்தத்தால் இடை கட்டுகிறோம் கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா எக்ஸாம்ஸ் எல்லா கொஸ்டின்
கொஸ்டின் பேப்பர்ஸையும் ஆண்டவரே அவர்கள் ஈஸியாக அட்டம் பண்ண உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே நீங்கள் எப்பொழுதும் அவங்க கூடவே இருங்க ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் பெற்றோர்கள் எங்களால் அவங்களோட கூட இருக்க முடியாது, பட் 24/7 யூ வில் பி தேர் வித் தெம் லார்ட். ஆண்டவரே நீங்கள் அவங்க கரம் பிடித்து ஆண்டவர் அவங்க எழுந்து அதே போல் அந்த லேசினஸை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளெடுத்து எடுத்து போட்டு ஆண்டவரே இந்த ராஜ்யத்தின் தூண்களாக அவங்க ஜீவிக்க சுறுசுறுப்பாக இருக்க கத்தாவே உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு குழந்தையும் உங்களோட அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறோம் கத்தாவே. அவங்களோட தேவைகளை சந்திங்க கத்தாவே. ஆண்டவரே இம்மீடியட்டாக அந்த ஆன்சர்ஸ் அவங்களுக்கு கிடச்சி அவங்க எழுத டைம் வேஸ்ட் பண்ணாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சயின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அநேக பிள்ளைகளுக்கு டஃப் ஆண்டவரே. மேக்ஸ் உங்களோட அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஆண்டவரே அவங்களுக்கு ஈஸி கொஸ்டின் பேப்பர்ஸாக ஆண்டவரே வரப்போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். நீரே பாதுகாத்து கொண்டு வழிநடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்களோட அன்பின் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமீன். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நாங்கள் இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. இந்த நாளில் பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக உங்களுடைய சமூகத்தில் கூடி வரும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்து நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ அழகாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வேதத்திலிருந்து வசனங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க முடியாது உதவி செய்தீர். அருமையான சாட்சிகளை கேட்க முடியாது உதவி செய்தீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே இந்த எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆலோசனைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி அட்வைஸ், ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் லார்ட், help them to follow it because they are your children. They have all known you. They have tasted your love. So Lord, we look up to you for your help. உம்முடைய அன்பை அறிந்த பிள்ளைகள், உம்முடைய அன்பை ருசித்த பிள்ளைகள் ஆண்டவரே, அவளுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்து நாங்கள் கெஞ்சுக்கிறோம்ப்பா. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எபிரே பிள்ளைகளை போல மற்ற பிள்ளைகளை விட எல்லா விதத்திலும் ஆண்டவரே they should have a cutting edge. ஆண்டவரே மற்றவர்களை விட எல்லா விதத்திலும் அவர்கள் சிறந்து விளங்க நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஏனென்றால் காலங்கள் அவ்விதமான ஒரு கொடுமையான காலங்கள். எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவருடைய மேல் படிப்புக்காகவோ அவருடைய வேலைக்காகவோ போகும்பொழுது எவ்வளவோ காம்படிஷன் ஆண்டவரே. அது மத்தியில் இந்த எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அவர்கள் சிறந்து விளங்க உதவி செய்ய முடியாது நாங்கள் உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மயப்பட முடியாது ஒவ்வொரு காரியத்திலும் நீர் அவளுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எவ்விதமாய் அவர்கள் அந்த எக்ஸாமினேஷனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டுமோ, எக்ஸாமினேஷன் டைமில் என்ன செய்ய வேண்டுமோ, எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு அவங்க என்ன செய்ய வேண்டுமோ, 3 சமயங்களிலும் எவ்விதமாக அவர்கள் உண்மை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் கூட மிகவும் அழகாய் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கிறீர். நம்முடைய ஆண்டவரே வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளெல்லாம் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து அவர்கள் அந்த எக்ஸாமினேஷன்லாம் எழுதி முடித்து அவர்களை சந்தோஷமாக திரும்புகிற வரைக்கும் அவர்களை நாங்கள் ஜெபத்திலே தாங்க சபையாக நீர் எங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு பொறுப்பு ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதனால் அவ்விதமாக நாங்கள் அவர்களை தாங்கி அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க நீர் எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே அந்த ஒரு தீர்மானத்தை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு விஷயத்தில் ஆண்டவரே உடைய நாமத்தை நீர் மையப்படுத்த முடியாது. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துரிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தில் தாழ்மையாக ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். எக்ஸாம் போகிற பிள்ளைங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ப்ராமிஸை அந்த பிள்ளைகள் எடுத்துக்கிறலாம். சாங் நம்பர் 294 294 முதல் 2 அடியும் லாஸ்ட் அடியும் பாடலாம். சாங் நம்பர் 295 294 வாழ்க்கையாம் பாதைக்கு நீரே வெளிச்சம் 294.
வாழ்க்கையாம் பாறைக்கு நீரே வெளிச்சம், சிலுவையை சுமந்த இயேசுவே, எல்லா மகிமையும் நிறைந்தவரே, சிலுவை சுமந்த இயேசுவே, எல்லா மகிமையும் நிறைந்தவரே, சிலுவை சுமந்த மாம்சத்தில் வெளிப்பட்டீரே, உமதன்பை காட்டீரே, மாம்சத்தில் வெளிப்பட்டீரே, உமதன்பை காட்டீரே, தாழ்த்தினோரை உயர்த்தினீரே, சிலுவை சுமந்த தாழ்த்தினோரை உயர்த்தினீரே, சிலுவை சுமந்த இயேசுவே, வாழ்க்கையாம் பாதைக்கு நீரே வெளிச்சம், சிலுவை சுமந்த இயேசுவே, எல்லா மகிமையும் நிறைந்தவரே, சிலுவை சுமந்த கல்வாரி பாதையில் ஓடுகிறோம், உமக்கே ஜெயமென பாடுகிறோம், கல்வாரி பாதையில் ஓடுகிறோம், உமக்கே ஜெயமென பாடுகிறோம், என்றும் உம்மை துதித்திடுவோம், சிலுவை சுமந்த என்றும் உம்மை துதித்திடுவோம், சிலுவை சுமந்த இயேசுவே, வாழ்க்கையாம் பாதைக்கு நீரே வெளிச்சம், சிலுவை சுமந்த எல்லா மகிமையும் நிறைந்தவரே, சிலுவை சுமந்த எல்லா மகிமையும் நிறைந்தவரே, சிலுவை சுமந்த இயேசுவே. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்மை துதித்து வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு இந்த எக்ஸாமுக்காக இந்த மோட்டிவேஷன் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை உம்முடைய வசனத்தினால, உம்முடைய ஜீவ வார்த்தையினால உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த, அவர்கள் எழுத போகிற இந்த போர்டு எக்ஸாமில் அவர்களுக்கு உதவியாக இருக்க உம்முடைய ஜீவ வார்த்தைகளை ஆண்டவரே பகிர்ந்து கொண்ட அருமை சகோதரி ஷீபாக்காகவும் அருமை சகோதரி கிரேஸுக்காகவும் ஆண்டவரே மூப்பர் ஜேபஸ்க்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் உம்முடைய பிள்ளைகள் கலந்து கொண்டத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எழுத போகிற எக்ஸாம் ஆண்டவரே அவருடைய எதிர்காலத்தின் தேவையை சந்திக்கிறதா இருப்பது ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் மிக சிறந்த மனிதராக வருவதற்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி இந்த நாளில் உங்களுடைய ஜீவ வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக நீர் கொடுத்துரு. அதுக்காக ஸ்தோத்திரம். பயமுள்ள ஆவியால் ஆண்டவரே, பலமுள்ள அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகினால உண்மையிலே எங்கள் பிள்ளைகள் சிறு வயது முதற்கொண்டு உங்களுடைய வீட்டில் சத்திய வசனங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாக படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. ஆனால் அவருடைய எதிர்கால தேவை என்ன என்பதை நீர் தீர்மானித்திருக்கிறீர். அவர்கள் எழுதுவது உம்முடைய கரத்தில் இருக்குது ஆண்டவரே. அவருடைய வெற்றியும் உம்முடைய கரத்தில் இருக்குது. அவர்கள் எந்த ஆண்டவரே ரோலில் எந்த விதமான சப்ஜெக்டில் அவர்கள் போக வேண்டும் ஆண்டவரே, அவர்கள் எதிர்காலத்திலே அவர்கள் செலக்ட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் என்ன என்பதை ஆண்டவர் தாமே அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் பேசி ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள நீர் அவர்களை நேர்த்தியான பாதையில் நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசானவன் தவறான ஆலோசனைகளை எங்கள் பிள்ளைக்கு கொடுக்காதபடி நீர் என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதிலும் அவருடைய டைரக்ஷன், அவர்களை எந்த பாதையில் நீ தெரிந்து கொண்டேர் என்பதை அந்த பிள்ளைகள் அறிந்து புரிந்து கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையில் அவருடைய எதிர்கால தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யும். நிச்சயமாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவார்கள் ஆண்டவரே. ஏனென்றால் சபை ஜெபிக்கிறது, இந்த பிள்ளைகளும் உமக்கு பயப்படுற பிள்ளைகளாக இருப்பதனால நிச்சயமாக அவர்களுக்கு நீ ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் தருகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து போய் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு அந்த எக்ஸாமினேஷனில் எல்லா பிள்ளைகளை காட்டிலும் கர்த்தர் அறிந்த பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை எக்ஸாம் ஹாலில் இந்த பிள்ளைகள் கண்டு உணர அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கிற இன்விஜிலேட்டர்ஸ் மற்றும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த ஹாலில் கண்ட்ரோலர் எல்லாருமே இந்த பிள்ளைகளுடைய அந்த விவேகமான அந்த காரியங்கள் அந்த பிள்ளைகள் எழுதப்போகிற அந்த ஒவ்வொரு கேள்விக்கேற்ற பதில்களிலே உம்முடைய கிருபை சார்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஏற்ற கேள்விக்கு ஏற்ற பதிலை நேர்த்தியாக எழுதவும் ஆண்டவரே, வேல்யூ பண்ணுற ஒவ்வொரு அந்த அவருடைய கொஸ்டின் ஆன்சர் பேப்பரில் யார் திருத்துகிறார்களோ யார் மார்க் போடுகிறார்களோ அவர்கள் கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எழுதினதற்கு ஏற்ற மதிப்பெண்கள் கிடைக்க உதவி செய்யும். ஒருவரும் ஆண்டவரே அந்த கொஸ்டின் பேப்பரை வேல்யூ பண்ணும்போது தாறுமாறாகவோ கவனக்குறைவாக அல்லாதபடி இது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற கவனத்தை அந்த வேல்யூ பண்ணுற ஒவ்வொரு டீச்சர்களுக்கும் ஆண்டவர் ஆசிரியர்களுக்கு நீ தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை நாங்கள் வைத்து உமக்கு நன்றி செலுத்த தயவு செய்யும். இந்த பிள்ளைகளுடைய வெற்றி உம்முடைய கருத்தில் இருக்குது ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கொடுத்து வழிநடத்தும். இந்த நாளில் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ தாமே இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் முழுவதுமாய் ஆன்லைனில் போய்கொண்டிருப்பதற்காக இந்த பிள்ளைகள் அதை கேட்கும்பொழுது அந்த பிள்ளைகள் வர முடியாத பிள்ளைகளும் கேட்டு இதன் மூலமாய் பயனடைய உதவி செய்தலும் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்காக ஆசிரியர்மார்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களுக்காக இவருடைய எக்ஸாம்ஸ்க்காக இவருடைய வெற்றிக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க அந்த பாரத்தை இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சமாதானத்தோடு இந்த பிள்ளைகளை அனுப்பியாரலும் துதிக நம்மை உண்மைக்கே கர்த்தாவே. இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். வழுவாதபடி நம்மை காக்க வல்லம் உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் எப்பொழுதும் சதாகாலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமீன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நமது தேவன். காமது பரிசுத்த பர்வதத்தில் மிக துதிக்கப்பட டீ இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, பெற்றுக்கொண்டு போகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மாலை கூட்டம் இருக்கிறது. மாலை கூட்டத்திலும் பங்கு பெறும்படி உங்களை அன்பாக அழைக்கின்றோம்.